ஹலோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்மளோட 2 நாள் கழித்து நம்ம வந்துட்டு இன்னொரு கேம் விளாட்றோம். கொஞ்சம் போட முடியல வீடியோ. இப்போ வந்துட்டு பிளாக்மேன் கோல பெட் வார்ஸ் ஒரு மைண்ட் கிராஃப்ட் ரிலேட்டட் கேம் விளாட போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு கேமில் வந்துட்டு 4 கலர்ஸ் ஆஃப் பெட் இருக்கும். ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோன்னு. அந்த ஒரு பெட்டுக்கு 4 டீம்மேட்ஸ். அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். மைண்ட் கிராஃப்டில் எப்படி பெட்டு உடஞ்சி போச்சோ, ரீஸ்பான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு இடத்துக்குள்ள ஸ்பான் ஆகிற இடத்துலேருந்து ஸ்பான் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஸ்பான் ஆகும். லோடிங் முடிஞ்சிச்சு கைஸ், உள்ளே போயிடலாம். இதில் பெட்டு உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க கைஸ், மேட்ச் முடிஞ்சுது. நம்ம பெட்டை வந்துட்டு பிளாக்ஸ் வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணோம். வந்துட்டு 4 கைண்ட்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். வந்துட்டு உல், அப்புறம் வுட், ஸ்டோன், அப்சிடியன். மைண்ட் கிராஃப்டில் என்னென்ன பவர் இருக்குமோ அதே பவரில் தான் இருக்கும். வந்துட்டு விளாட ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல போய் நின்னா கோல்டு கிடைக்குங்க. அதுக்கு முன்னாடி இது ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். வுட் கிடச்சிருக்கு. நம்ம வந்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம பேஸ் வந்துட்டோங்க. நம்ம வந்துட்டு இப்போ ரெட் டீமில் இருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ ரெட் டீம். அந்த ஃப்ரீ ஸ்க்ராட்ச் கார்டில் வந்துட்டு வுட்டு கிடச்சிது. வுட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பெட்டை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு மற்றவங்க பெட்டை உடச்சிடலாம். இந்த பெட்டை ஃபஸ்ட்டு முழுசாக கவர் பண்ணிடலாம் கைஸ். அப்போ தான் நம்மளால் ரீஸ்பான் ஆகி வர முடியும். இல்லைன்னா ரீஸ்பான் ஆக முடியாது. நம்ம பெட்டை எவனாவது வந்து உடச்சிட்டு போயிட்டானா ரீஸ்பானே ஆக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு கையில் உடைக்க முடியாது கைஸ். ஷேர்ஸ் இருக்கும். ஷேர்ஸில் பெட் உடைக்கலாம். அதுக்கப்புறம் சுத்தியில் பெட் உடைக்கலாம். ஆக்ஸில் பெட் உடைக்கலாம். இது 3 டூல்ஸ் இருக்குது. 3 டூல்ஸ் நீங்கள் வந்துட்டு கீழே விழுந்துட்டிங்கன்னா அது வந்துட்டு இப்போ டைமண்ட் டூல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கோல்டு டூல்ஸ், கோல்டு வச்சுருந்தீங்கன்னா அயன் வச்சுருந்தீங்கன்னா வுட்டாக மாறிடும். வுட் டூல்ஸ் காணாமல் போகாது. ஸ்வாடம் சரி, கத்தி சரி, பிக்ஆக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இந்த 3 வந்துட்டு நீங்கள் கீழே வந்து அவுட் ஆகிட்டா கூட உங்கள் கூடயே அப்படியே வரும். பர்மனெண்ட் இது. அப்படியே பிளாக்ஸ் போட்டு நம்ம அவனை போய்ட்டு அந்த பெட்டை உடச்சி விட ட்ரை பண்ணலாம். உள்ளே வச்சு தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக உடச்சிட முடியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஷேர்ஸ் வச்சு கோல்டு வச்சுருந்தீங்கன்னா கூட கைஸ் அது அப்படியே கோல்டு வரும். இந்த கோல்டு வச்சு ஏதாவது பொருள் வாங்கிட்டிங்கன்னா அந்த பொருள் வராது. நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கோல்டு வந்துட்டு நீங்கள் கீழே விழுந்து அவுட் ஆகிட்டா கூட திருப்பி வரும். அவனுக்கு பேஸ்க்குள்ளே போய்ட்டு நம்ம வந்துட்டு அவன் கோல்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். கோல்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வுட்டில் வந்துட்டு வச்சுருக்கானுங்க. வுட் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு பிக்ஆக்ஸ் வேணும். பிக்ஆக்ஸ் ஒன்று வாங்கிட்டு போவோம். அவ்வளோதான், வந்துட்டானுங்க. ஃபுல்லாக வந்துட்டானுங்க அவனுக்கு டீம்மேட்ஸ். நம்ம ட்ரை பண்ணுவோம் உடைக்க முடியல. நம்ம டீம்மேட் ஏற்கனவே பச்சை கலர் பெட்டை காலி பண்ணிட்டுருக்கானுங்க. அடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். கேம் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால கொஞ்சம் மொக்கையாக தான் விளாடுவேன். அப்படியே நேராக போயிட்டு வந்துட்டு பிக்ஆக்ஸ் ஃபுல் ஆக்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் அந்த வுட்டை சீக்கிரமாக டப்புன்னு உடச்சிட முடியும். நம்ம இப்போ கோல்டு ஆக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அதை உடைக்கிறதுக்கு. நம்ம டீம்மேட் ஏற்கனவே போயிட்டுருக்கானுங்க. ஏற்கனவே க்ரீன் பெட் காலி. நம்ம டீம்மேட்டை முடிச்சு விட்டாங்க. இந்த பால் போட்டால் கூட அப்படியே போய் அதை உடச்சி தள்ளும். நம்ம போட்டு விட்டு மிச்சம் இருக்கிறவனுங்களை அடித்து போட்டுடலாம். அடித்து போட்டு அது மிச்சம் இருக்கிறவனுங்களும். இன்னும் ஒரே ஒரு பெட் தான் இருக்குது. ப்ளூவில் ஒருத்தன் ஓடி வரான். அவனை வந்துட்டு கீழே தள்ளி விட்டுடலாம். நம்மளை கீழே தள்ளி விட்டாங்க. அவனை கீழே வந்துட்டான். நம்மளையும் கீழே தள்ளி விட்டான். நம்மக்கிட்ட இன்னும் பெட்டு நம்ம யார் அடிக்கலான்றதுனால நம்ம அங்கேயே ரீஸ்பான் ஆகிடலாம். நம்ம டீம்மேட்டே முடிச்சிட்டானுங்க. 2 பெட்டு இன்னும் ப்ளூ பெட் மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதை மட்டும் உடச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். உள்ளே வாங்கிட்டு மேலே ஏறும். வந்துட்டு க்ரீன் பேஸ்க்கு போய்ட்டு அங்கே நிறைய கோல்டு இருக்கும். எப்படியும் அவங்க டீம் வைப் அவுட் ஆகிடுச்சுன்றதுனால அங்கே கோல்டு யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க பேஸ்க்கு போய்ட்டு கோல்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு செகண்டுக்கு ஒரு கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் கோல்டு. போகலாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சொன்னால் பாருங்க அப்படியே இருக்குது கோல்டு. 24 கோல்டு. அப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிப்போம். நம்ம மட்டும்தான் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஃபுல் கவர் வச்சுக்கலாம். அவன் செத்துட்டா திருப்பி ரீஸ்பான் ஆகி வரமாட்டானுங்க. அதனால் நம்ம ஃபுல் ப்ரொடெக்ஷன் வாங்கி போட்டுக்கலாம். இந்த பொம்மையை இங்கே வச்சுட்டு போயிட்டோன்னா அது நம்மளுக்கு பதிலாக கோல்டை கலெக்ட் பண்ணுங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துக்கே கூட வந்துடலாம். இப்போ
போய்ட்டு டப்புன்னு எல்லோரையும் முடிச்சு விட்ற வேண்டியதான். 3 பெட்டு நம்ம டீம்மேட்டே முடிச்சிட்டானுங்க. அந்த பச்சை கலரில் இருக்கிறது நீங்கள் தப்பி தவறி கீழே விழுந்துட்டிங்கன்னா அதை போட்டிங்கன்னா அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்துடும். அந்த பிளாட்ஃபார்மில் ஏறிடலாம். நம்ம வந்துட்டு நம்ம டீம்மேட்டே முடிச்சிட்டானுங்க. நம்ம இந்த வாட்டி ஒரே ஒரு பெட்டு கூட உடைக்கலை. நம்ம அடுத்த மேட்ச் அது கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு பெட்டு உடச்சி தள்ளிடணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துட்டு உள்ளே போகலாம் கைஸ். பார்க்குற நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தது என்ன கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் இந்த பாக்ஸ் வந்துட்டு இதை கிளைம் பண்ணி விட்டுருலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் வேறு கொடுத்துருவாங்க. 7 நாள் விளாட்னா ஸ்குவாட் கிடச்சிரும். ஸ்குவாடு பிளாக்மேன் கோ அதில் நிறைய கேம் இருக்குங்க. அதில் வந்துட்டு நல்ல கேம்னா இந்த பெட் வார் கேம் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயாச்சு. அதுக்கு மேட்ச் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஏதாவது கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா ஈஸியாக உடச்சி விட்டுலாம். நினச்ச மாதிரி கிட்டே வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் கிட்ட தான் வரப்போகுதுன்னு. போ கிடச்சிருக்கு. போ இது நம்ம எந்த பெட்டை ஃபஸ்ட்டு அடிப்போம்? மஞ்சள் கலர் பெட்டை அடிப்போம். நம்ம வந்துட்டு ரெட் டீம் கைஸ். போன வாட்டி ரெட் டைம், இந்த வாட்டியும் ரெட் டீம். பச்சை கலரில் சும்மா விட்டுட்ருப்போம் அம்பு. வாய்ஸ் அவர் கொடுக்கும்போது எனக்கு தெரியும் கைஸ் இந்த சின்ன மேப் தான் வரப்போது. ஈஸியாக அடிச்சிடலாம் இவனுங்களை. சில மேப் வந்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். உள் நிறைய தேவைப்படும். கொஞ்சம் வளருது. உள் நிறைய தேவைப்படும். அது கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். இதே நம்மளுக்கு கிட்டே இருந்ததுன்னா ஒரு 3 கோல்டு இருந்தாலே போதும். ஒரு 64 மேலே வந்துடும். ஒரு 80 கிட்டே வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 32 இருக்குது. அவ்வளோதாங்க. வழக்கம் போல் 4 டீமு. ஒரு டீமுக்கு 4 பேர். நம்ம போய்ட்டு டப்புன்னு கோல்டு எடுப்போம். நம்ம டீம்மேட் அதுக்கு மேலே பறக்கிறாரு. ஃபஸ்ட்டு முக்கியம் ஷேர்ஸ். அதை வச்சு தான் பெட்டை கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்மளால் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு சல்லுன்னு போக முடியும். பிளாட்ஃபார்ம் வாங்கிப்போம். இது எனக்கு தெரிஞ்சு போதுமானது. பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிடலாம். பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே டார்கெட் பண்ணது எல்லோ தான். எல்லோ டார்கெட் பண்ணி நம்ம சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே ஒன்று முடிஞ்சிருச்சு. எல்லோ டீம் வந்துட்டு க்ரீன் டீமை பெட்டை கதம் பண்ணிட்டானுங்க. இப்போ க்ரீன் ஆல் ரீஸ்பான் ஆக முடியாது. கவரே பண்ணல. ஸ்டாப்புன்னு போய் விட்டுடலாம். இவனுங்க கவர் பண்ணாமல் மற்றவங்க பெட்டை போய்ட்டு உடைக்க ட்ரை பண்ணுறானுங்க. இந்த தப்பே பண்ணுறக்கூடாது. நம்மளுக்கு எதுவும் இல்லை கைஸ். உள் தான் போயிட்டோம். ஆனால் நம்ம ஒரு பெட்டே உடச்சிட்டு வந்துட்டோம். கவர் பண்ணாமல் மற்ற பேஸ்க்கு போகக்கூடாது. டீம் மட்டும் கூட இல்லை. அப்படியே நேராக உள்ளே போயிட்டு ஒரு தட்டு வந்துட்டேன் பெட்டை. ஒரே ஒரு டீம் தான் பாக்கி இருக்குது. ப்ளூ டீம் மட்டும் தான் பாக்கி இருக்குது. போன வாட்டி ப்ளூ டீம் மட்டும் தான் ஜெயிச்சுது. வச்சுட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு கோல்டு வந்துட்டு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ளூ கலர் வேறு ஆஃப்லைன் போயிட்டான். என்னன்னு தெரில, அடிக்க மாட்டேங்குது. தெரிஞ்சு எனக்கு தாங்க நெட்டு கிடைக்கல. அதனால தான் அவனுக்கு அடி விழ மாட்டேங்குது. அவன் ஆஃப்லைன் போயிட்டான். நான் நினச்சிட்ருக்கேன் நம்மளுக்கு நெட்ஒர்க் கிடைக்கல. நெட்ஒர்க் கிடச்சோன்னே இவங்களை போட்டு தள்ளிடலாம். செம்ம ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருக்கானுங்க. ஃபுல் ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்மளுக்கு வந்துட்டு யாரையும் நம்மளை பார்க்கல. நம்ம பாட்டுன்னு நம்மளுக்கு நெட்டே கிடைக்கல. சுத்தமாக நெட்டு வர மாட்டேங்குது. நம்ம பாட்டுன்னு ஆக்ஸ் எடுத்தோமா டப்னு விட்டு உடச்சிட்டு போயிடலாங்க. நெட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அடைச்சோன்னே எங்கேயோ இருக்கேன் நான் பாட்டுன்னு. இப்போ பின்னாடி நின்றுப்போம். ஆக்ஸ் வாங்கியாச்சு. நம்ம பெட்டு உடச்சி விட்டானுங்க. முடிச்சு விட்டாங்க போங்கன்றதை முடிச்சிட்டானுங்க. இந்த பெட்டையும் உடச்சி விட்ருவோம். இவனுங்க வேறு 2 லேயர் போட்டு வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட் லேயர் விட்டு அதான் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. முடிச்சு விட்டாச்சு. இன்னொருத்தன் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம பெட்டு வேறு உடஞ்சிச்சு. நம்மளால் ரிஸ்க் பண்ண முடியல. இந்த மேட்ச் டிஃபீட் ஆகிட்டோம். ஆனால் கடைசி 3வது டீம் நம்ம டிஃபீட் ஆகிருக்கிறது. ப்ளூ ஜெயிச்சிட்டான். நேராக அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இந்த மேட்ச்க்கு அப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிடலாம். வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இதோட இந்த மேட்ச் முடிச்சுட்டு லைக்
சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன கேம் விளாட்லாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். உள்ளுன்ற கோல்டு வச்சு உள்வாங்கிடலாம். இது ரொம்ப பெரிய பேஸு, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீம் போகிறதுக்கு. நம்ம இந்த வாட்டி ப்ளூ டீம் வந்திருக்கோம். போனாட்டி ப்ளூ டீம் தான் ஜெயிச்சுது. நம்மளும் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். நேராக போயிடலாங்க. ப்ளூ டீம் தான் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபுட்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துடலாம். எவன் தெரியல இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் ஈஸியாக உடஞ்சிட்டு போய்டும். ஃபுட்டே கூட உடஞ்சிரும். ஃபயர் பால் போட்டானுங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் போட்டிருப்பேன். அந்த ஃபயர் பால் போட்டானுங்கன்னா ஃபுட்டே உடச்சிக்கும். உள்ளெல்லாம் எங்கே தாங்க போகுது. நம்ம நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டுருலாம். ஏன்னா உடச்சிட்டு போயிடுறாங்க. போன மேட்ச் போயாடி வேண்டியது. போயான்னு வருது. விக்ட்ரி ஃப்ரீ ஃபயர் ஆடி போயான்னு ஸ்டாப் பண்ணி மற்ற கேம் அவ்வளோ ஆட மாட்டோம். ஆனால் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட மாட்டோம். ஃப்ரீ ஃபயர் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமே அந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃப்ரீ ஃபயர் வேணுமா கமெண்ட் பண்ணுங்க. அதில் ஃபுல் ப்ரொடெக்ஷன். நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு இது வச்சுருக்கோம் ஸ்டோன். அதனால் வந்துட்டு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக விட்டு போட்டோன்னா ஆக்ஸ் எடுத்துகிட்டு வருவானுங்க. ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உடைக்கும் போது டப்புன்னு வந்துடும். ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தோடனே அவன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் திரும்பி போகும்போது அடிச்சிடலாம். ஃபுல்லாக விட்டு பேசி அவ்வளோ விட்டு தெரியுமா. ஒருத்தன் வரான், க்ரீன் கலர் வரான், தட்டி விட்ருவான். அவனுக்கு தைரியம் நக்கிட்டே வரான், தட்டி விட்ருவான். செத்துட்டான். நம்ம டீம் விட்டு அவ்வளோதான். மஞ்சள் கலர் அப்படியே எகிரி வச்சான். ஒரு தட்டுனே கே வந்துட்டான். பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. இவங்க மட்டும் உள்ளே வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. டிசைனாக கவர் பண்ணியிருக்கானுங்க. அவ்வளோதான். க்ரீன் வச்சு டிசைனாக கவர் பண்ணியிருந்தா என்ன உள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு தான் தெரியுமே. ஷேர்ஸ் வச்சு டப்னு வெட்டிட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு க்ரீன் பெட்டு நம்ம மட்டும்தான் முடிச்சு விட்ருக்கோம். அந்த டைமண்டை வச்சு அப்கிரேட்லாம் பண்ணிக்கலாம். ஹெச்பி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அட்டாக் டேமேஜ் ஸ்பீடு, அப்புறம் அந்த கோ ஸ்பீடு அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். அப்கிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் முடிக்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் மொத்தமாக காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மொத்த ஐட்டம்ஸையும் காமிக்கிறேன். என்னென்ன இருக்கோ என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அடுத்த வீடியோவிலே காமிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு அப்படியே பார்ட்டாக போட்டு காமிச்சிடுறாங்க. அவனுங்க டீம்லேயே வந்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். யாருமே பார்க்கல. அமைதியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அவனுக்கு ரெட் டீம் உள்ள வந்து ரெட் டீம் இதை உடைக்கிறோம். ஆனால் எவனுமே பார்க்கல. ரெட் டீம் முடிச்சாச்சு கைஸ். 2 பெட்டு அடிச்சிருக்கோம். நம்ம தான் அங்கே அமைதியாக ஒரு டாப் லைன் போய்ட்டுருக்கான். என்ன அடி விடுது பின்னாடி இந்த ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான். அவனை அடிச்சு முடிச்சிடலாம் கைஸ். அப்படியே அடிச்சா அவன் நின்றுக்கிறான். கையில் கொஞ்சம் உள் வச்சுருக்கான். அது நமக்கு தேவைப்படும். கோல்டு வச்சுருக்கான். வழக்கம் போல் பொம்மையை வாங்கி போட்டுடலாம். பொம்மையை வாங்கி போட்டோன்னா அது பாட்டு கோல்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொம்மையை வாங்கி போட்டுடலாம். நம்ம வந்துட்டு இல்லை இங்கேயே நின்று கோல்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த பொம்மையை போட்டுவிட்டோன்னா நம்ம கீழே விழுந்தாலும் சரி கைஸ். அந்த பச்சை கலர் பிளாட்ஃபார்ம் போடாமல் இந்த பட்டன் அழுத்தி மேலே வந்துடலாங்க. பட்டனை ஒரு வாட்டி தான் அழுத்தணும். தொடர்ந்து அழுத்திட்டு இருந்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் போகிறதுக்கு. தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே வச்சிங்கன்னா அவ்வளோதான் காலி. ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோடனே தான் போகும். கீழே விழுந்தால் நம்ம வந்துட்டு ஃபில் ஆகுது 10 செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 10 செகண்ட் கிட்டத்தட்ட ஆகும். ரெட் பெட்டு உடச்சாச்சு மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கான். அடிச்சோம். மஞ்சள் கலர் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் அப்படியே இருக்கான். அப்படியே தட்டி விட்டுருவான். ஆஃப்லைன் போயிடுறானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றதுனால நல்ல பிளேயர்ஸ் வரல. நானே வச்சு நல்ல பிளேயர் இல்லை அவ்வளோவும். பெட்டும் காலியாக போயிடுச்சு. மட்டும் பிடிச்சிக்கினே இருக்கிறான். நெட்வொர்க் இல்லை போல. அவன் செத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு பிடிச்சிட்டே இருக்கான். நம்ம அவன் விட்டுரும். பாட்டு வரையுமே பிடிச்சிட்டே இருக்கான். எப்ரால்டு வச்சு நிறைய விஷயம் பண்ணாங்க. நிறைய விஷயம் பண்ணலாம். நம்ம டீம்மேட்டே முடிச்சு விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்மேட்டாக வரவங்களாம் ப்ரோ பிளேயராக வராங்க. அவனுக்கு அடிச்சு விட்றானுங்க. நம்ம இந்த மேட்ச் 2 பெட்டை காலி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் 1 காலி பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு மேட்ச் எதுவுமே பண்ணல, நான் டீம்மேட்டே முடிச்சிட்டானுங்க. செகண்ட் மேட்ச் 1, தேர்ட் மேட்ச் 2. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.